பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஇன்ன இலியாஸ லமினல் முர்சலீன். நிச்சயமாக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்மார்களில் ஒருவராக இருக்கிறார். இது கால லிகௌமிஹி அலா தத்தகூன். அவர் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா என்று கூறியதை நினைவு கூறுங்கள். அத்ததரூன பஅலம் அத்ததரூன அஹ்ஸனல் காலிகீன். படைக்கக்கூடியவர்களில் மிக சிறப்பான முறையிலே படைக்கக்கூடியவனை விட்டுவிட்டு பஅல் என்ற விக்கிரகத்தை, சிலையை நீங்கள் அழைக்கின்றீர்களா? அல்லாஹ் ரப்பக்கும் வ ரப்ப ஆபாயிக்குமுல் அவ்வலீன். உங்களுடைய இறைவனும் உங்களுக்கு முன் சென்றுவிட்ட உங்களுடைய மூதாதையர்களினுடைய இறைவனும் அல்லாஹ்வாக இருக்கின்றான் என்பதாக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவருடைய சமூகத்தார்கள் ஃபகஸ்ஸபூஹு, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். எனவே பொய்ப்பித்தவர்களை எல்லாம் மறுமையிலே வேதனைக்காக வேண்டி ஃபஇன்னஹும் லமுஹ்தரூன், நிச்சயமாக அவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய அடியார்களை தவிர. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேதனை கிடைக்கும். வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்திலே பின்னால் வரக்கூடியவர்களிலே ஞாபகார்த்தத்தை நாம் விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இலியாஸீன். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது சலாம் உண்டாகட்டும். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். நிச்சயமாக நாம் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இதே போலத்தான் நாம் கூலியை கொடுக்கிறோம். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், மூமினான நம்முடைய அடியார்களில் ஒருவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்துகளிலே ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளை தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சில உலமாக்கள் கூறுகிறார்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆனால் வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிற போது ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வம்ச சங்கிலி தொடர் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இலியாஸ் இப்னு நசி இப்னு ஃபஹாஸ் இப்னு ஐசார் இப்னு ஹாரூன் இப்னு இம்ரான் அலைஹிஸ்ஸலாம். இது அவர்களினுடைய வம்ச சங்கிலி தொடர். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் நசியுடைய மகன், நசி ஃபஹாஸுடைய மகன், ஃபஹாஸ் அவர் ஐசாருடைய மகன், அவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகன் என்பதாக இப்படி அவருடைய சங்கிலி தொடரை வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால பனி இஸ்ராயீல்களுக்கு இவர் நபியாக அனுப்பப்பட்டார். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார். அந்த பனி இஸ்ராயீல்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பஅல் என்ற பெயருள்ள ஒரு விக்கிரகத்தை அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் போய் தான் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய தாவத்தை எடுத்து வைத்தார். அப்போ அந்த நேரத்தில் இருந்த ராஜா அவர் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவத்தை கபூல் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிறகு அவர் மறுபடியும் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிட்டார், முர்த்ததாக போய்விட்டார். பனி இஸ்ராயீல்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த பனி இஸ்ராயீல்கள் அவர்கள் ரொம்ப அட்டூழியம் பண்ணாங்க. ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மறுத்தார்கள். ஃபகஸ்ஸபூஹு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். ஸோ இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ஒரு கட்டத்தில் அவர்களுக்காக வேண்டி பத்வா செஞ்சாங்க, சாபம் கொடுத்தாங்க. 3 வருடங்கள் வரையிலும் மழையே பெய்யல ஊருக்குள்ளார. இப்போ அந்த மக்கள் எல்லாம் கஷ்டம் தாங்க முடியாமல் சத்தியங்களை செய்து கொண்டு நேராக இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் துவா செய்யுங்க, ஆப் துவா கீஜியே, துவா செய்யுங்க அப்படி சொன்னாங்க. மழை பெய்யட்டும், மழை பெய்ஞ்சிருச்சுன்னா நீங்கள் நபிங்கிறத நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்கிறாங்களே அப்படின்னு நம்பி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. அல்லாஹ்வும் மழையை கொடுத்தான்.
ஆனால் அந்த பயல்வோ அந்த பனி இஸ்ராயில் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த பனி இஸ்ராயில்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியின் பிரகாரம் அவர்கள் நடக்கவில்லை. நாங்கள் காஃபிராக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி காஃபிராகத்தான் இருந்தார்கள். அப்போ இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாவே, இவங்களோட இருக்கிறதுக்கு நமக்கு இனிமேல் மனசு வரலை, ஆகையினால நீ உங்ககிட்ட என்னைய கூப்பிட்டுக்கோ அப்படி சொல்லி இப்படி துவா செஞ்சாங்களாம். அப்போ இந்த மாதிரி துவா செஞ்சாங்க. இவங்க கையில் வளர்ந்தவர் தான் யஸா இப்னு உஹ்தூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க கையில் வளர்ந்தவர் தான். ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவாவுக்கு பின்னால் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து, ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க, அங்கே ஒரு சவாரி உங்களுக்கு கிடைக்கும், அந்த சவாரியிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரகாசமான ஒரு குதிரை ஒன்று அது கண்ணுக்கு தென்பட்டது. அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவர்களையும் பிரகாசமானவராக அல்லாஹ் மாற்றினான். மலக்குகள் எப்படி பறந்து செல்லுவார்களோ அந்த மாதிரி அவரும் பறந்து சென்றார். உலகத்திலேயும் வாழ்ந்தார், அப்புறம் வானத்தில் பறந்தும் சென்றார் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. அது ஒரு சந்தேகம்தான். இந்த மாதிரி சொல்லப்படுது. ஏனென்றால் இது நம்முடைய அறிவிப்பு கிடையாது. இது வேதக்காரர்களினுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. ஸோ அதனால் இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன். அது எந்த அளவுக்கு சரிங்கிறது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் அவங்க சொல்கிறாங்க, ஏடா அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களாடா அப்படி சொல்கிறாங்க. இஸ் கால லிகௌமிஹி அலா தத்தகூன், தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வை விட்டு நீங்கள் மற்றவர்களை வணங்குகிறீர்களே அப்படின்னு சொன்னாங்க. யமன் வாசிகளும் அஸ்துஷனு அப்படிங்கிற கோத்திரத்தார்களும் இறைவனுக்கு பால் என்பதாக சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க பால் அப்படிங்கிற ஒரு விக்கிரகத்தை தான் அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தார்கள். இந்த பால் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை சிலை, அது ஒரு பெண் சிலை. இன்னைக்கு நிறையா பெண் தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வணங்கி கொண்டு இருந்த அந்த பால் என்பது ஒரு பெண் விக்கிரகம். அந்த பெண் விக்கிரகத்தை அவங்க வணங்கி கொண்டு இருந்தார்கள். ஸோ அதை வைத்து தான் அவங்களுடைய ஊருடைய பேரை பார்த்தீங்க அப்படின்னா பாலபக் அப்படிங்கிறது அவங்க ஊர் பேர். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அல்லாஹ் தஆலாவினுடைய நபி ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, அல்லாஹ் தஆலாவை விட்டு எந்த அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தானோ சிறந்த படைப்பாளன் அஹ்ஸனுல் ஹாலிகீன் அவனை நீங்கள் விட்டு ஒரு விக்கிரகத்தை வணங்குகிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அத்ததுஊன பாயிலன் வததரூன அஹ்ஸனல் ஹாலிகீன் அப்படி சொன்னாங்க. அழகிய படைப்பாளனாகி அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்கள் பால் என்ற விக்கிரகத்தை அழைக்கிறீர்களே, அதை தெய்வம் என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பக்கும் ரப்ப ஆபாயிக்கும் அவ்வலீன், உங்களுக்கும் இறைவன் அல்லாஹ் தான். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உங்கள் வாவாவுடைய வாவா எல்லாத்துக்குமே இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் வேறு யாரும் கிடையாது அப்படி சொல்லி இப்படி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய நபி ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு போதிச்சாங்க. ஆனால் அந்த பயலுக ஏற்றுக்கலை. அநியாயம், அட்டூழியம், ஷிர்க்கு, குஃப்ரு செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சானுவோ. ஸோ அதனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்கள நாளைக்கு மறுமையில்
வேதனைக்காக வேண்டி ஆஜர்படுத்தப்படும். ஃபைன்னஹும் லமுஹ்லரூன், அவங்க வேதனைக்காக வேண்டி ஆஜர்படுத்தப்படுவார்கள் கியாமத்துடைய நாள். அன்னைக்கு அவர்கள் பயங்கரமாக வேதனை செய்யப்படுவார்கள். இல்லா இபாதல்லாஹில் முஹ்லஸீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிரன்னு சொன்னால், யார் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டாங்களோ அவங்கள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அவங்கள தவிர எமையவெல்லாம் சிறுக்கு குஃப்ரு பண்ணானோ அவங்களுக்கெல்லாம் இருக்குது மறுமையில் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நாம் ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய புகழ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஹைரான புகழ் அது மக்களுடைய நாவுகளிலே நாம் வைத்தோம். ஜக்கரியா என்ற பேர் வந்தவுடனே யாரும் ஜக்கரியான்னு சொல்லிட மாட்டாங்க. இலியாஸ் அப்படின்னா யாரும் இலியாஸ்ன்னு சொல்லிட மாட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது சலாம் சொல்லுவார்கள். சலாமுன் அலா இலியாசின் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். இலியாசின் மீது, இலியாஸ் அலைஹிஸ்ஸலாமின் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு. இந்த இலியாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, இதுக்கு இன்னும் ஒரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலியாசீன், ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். எப்படியாக இஸ்மாயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு இஸ்மாயில் அப்படின்னு சொல்லப்படுதோ அந்த மாதிரி இது பனு அசதுடைய ஒரு டிக்ஷனரி இது. அதே மாதிரி ஒரு தமீமியுடைய ஒரு கவிதை, அந்த கவிதையிலேயும் இந்த இந்த லொகத்து அது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. மீகாயில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் மீகால் மீகாயில் இந்த ரெண்டு வார்த்தையும் அதற்கு பயன்படுத்தப்படும். இப்ராஹிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ராஹாம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படும். இஸ்ராயில் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரஈன் அப்படின்னு சொல்லப்படுது. தூர்சீனாங்கிறதுக்கு தூர்சீனீன் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. எல்லாம் ஒன்று தான், பேர் ஒன்று தான். அரபுகளினுடைய பிரபல்யமான ஒரு லொகத்து இது, அவ்வளவுதான். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கிராத்தில் சலாமுன் அலா இலியாசீன் என்பதாகத்தான் இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க இதை கொண்டு கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இதே போலத்தான் கூலி கொடுப்பான். நான் ஏற்கனவே சொன்னதை போல யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவங்க உலகத்தை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்களினுடைய பேரும் புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது உலகத்திலே அல்லாஹ் வாழ வைப்பான். அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது அந்த பேரும் புகழும். அல்லாஹ் இதையெல்லாம் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் மூமினான நம்முடைய அடியார்களில் ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். இன்ன லூத்தல் லமினல் முர்ஸலீன் இது நஜ்ஜைனாஹு வ அஹ்லஹு அஜ்மஈன் என்று. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.